guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். இது எங்க நடக்குதுன்னா கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல தான் நடக்குது. இங்க மழைனால கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க Dress ஸ்டால்ஸ், காஸ்மெட்டிக் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வாங்க உள்ள என்ன இருக்குங்கறத பாத்துறலாம். இந்த ஈவென்ட் கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல மே 24, 25, 26 மூணு நாள் நடக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ல வந்திருக்கிற ஸ்டால்ல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஐஸ் கோலா எல்லாமே வச்சுருக்காங்க. அது எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் எல்லாமே பவுடர் பண்ணி அது ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எசன்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் ஃபுட் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஷாப்ஸு, காஸ்மெட்டிக் ஷாப்ஸு, அதே மாதிரி உள்ள ஸ்டேஜ் போட்டு சில ஃபங்க்ஷன்ஸும் நடத்துகிறாங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்த ஸ்டாலாக ஐநாக்ஸ் பிவிஆர்லேருந்தே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டால் என்னென்னா ரூஹி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் தான். இந்த ஸ்டாலில் ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதில் நிறைய ஆஃபர்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் என்னென்னா பிவிகே அக்ரி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்களும் ஃபுட் ஐட்டம் தான் சேல் பண்ணிருந்தாங்க. அடுத்த ஸ்டாலில் ஃப்ளேவர்டு மில்க்கும் கேக்கும் சேல் பண்ணிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் கொங்கு சமையல். இவங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம ஜியானி ஐஸ்கிரீம் தான் வந்திருக்கோம். இவங்க 1956லேருந்தே இருக்காங்க. இவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டால் 5 இட்லியும் 5 வகை குழம்பும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு க்ளவுட் கிச்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் கூட நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். இவங்க 5 இட்லி கூட நிறைய விதமான குழம்பு ஊற்றி கொடுக்குறாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, அந்த மாதிரி நிறையா குழம்பு ஊற்றி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட ஸ்டஃப்ட் இட்லியும் கிடைக்கும். அதுக்கும் நீங்கள் என்ன குழம்பு கேட்குறீங்களோ அது ஊற்றி தருவாங்க. இந்த ஈவெண்ட் மாலுக்கு வெளியில் மட்டும் இல்லாமல் மாலுக்கு உள்ளேயும் நடக்குது. அந்த மாலுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாலில் கிட்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாமே கிடைக்குது. ட்ரெஸ்ஸஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேல் பண்ணுற ஸ்டால் பேர் பூன் பேபிஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாலில் என்ன இருக்குன்னா நேச்சுரலான காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டால் என்னென்னா நிவிகா கலெக்ஷன். இந்த ஸ்டாலில் பேங்கிள்ஸு, செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டாலில் கோகனட் சோப்ஸ் எல்லாமே சேல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோப்ஸில் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக எந்த பொருளுமே கலக்காமல் நேச்சுரலாகவே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரிஜினல் நேச்சுரலான கோகனட் ஆயில் இவங்க சேல் பண்ணிருக்காங்க. இவங்க பிராண்ட் பேர் நைரா. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஷாப்போட பேர் அக்மா ஃபேஷன். அதே மாதிரி இந்த ப்ரோசன் மாலை சுற்றி இருக்கிற ஷாப்ஸ் தான் இந்த ஈவெண்ட்டில் ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 3 சாரீ 1000 ருபீஸ், 4 சாரீ 1000 ருபீஸ், அதே மாதிரி 3000, 4000க்கு குர்த்திஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் 2024 கண்டக்ட் பண்ணுறது தினமலர். அதே மாதிரி இந்த ஸ்டாலோட பேர் இதழ். இவங்க சுடிதார் செட்ஸ் எல்லாமே 850லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரோசன் மாலில் பீட் அப்படிங்கிற ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு போர்ட் கேம் பிளேயிங் சென்டர். இங்கே டேபிள் டென்னிஸு, கேரம் பூலு, ஃபுட்பால் அல்லது சாக்கர் டேபிள் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் செஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே வர கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இங்கே விளையாடவும் செய்யலாம். கிட்ஸுக்கு மட்டும் ஃபுட்டோட என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் போதுமா, பெரியவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. அதனால் இங்கே ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து உங்கள் இந்த மாதிரி ஷோஸ், டான்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டாலில் நிறையா கலெக்ஷனில் ரிங்ஸு, இயர்ரிங்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க.
ஈவன் செயின்ஸ் கூட வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து அவங்க சூப்பர் கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம பீட் அப்படிங்கிற ஒரு பிளேயிங் சென்டர் பார்த்தோம். அதுக்கு பக்கத்தில் கோஸ்டல் ஹாலிடேஸ் வந்து ஒரு லக்கி ட்ரா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடணும். அப்படி போட்டிட்டிங்கன்னா நீங்கள் 30+ ரெசார்ட்ஸும் 52+ டெஸ்டினேஷன்ஸும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுடணும். நானும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து போட்டிருக்கேன். பார்க்கலாம், எனக்கு லக்கு இருந்தால் அந்த ஆஃபர் கூட கிடைக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாலில் வாட்டர் உறிஞ்சிக்கிற மாதிரி மேட்ச்சு, அதே மாதிரி ஃபேன்ஸு, மேலே ரூஃபெல்லாம் வந்து ஈஸியாக துடைக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, அதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் தான். அடுத்து நம்ம இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் சி முருகன் கேஃபே அப்படிங்கிற ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த ஸ்டாலில் உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேஃபே ஒரு பழைய கேஃபே. எந்த இயர்லேருந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1987லேருந்தே இந்த ஸ்ரீ முருகன் கேஃபே அப்படிங்கிற ஒரு கேஃபே இருக்குது. இந்த கேஃபேல உங்களுக்கு எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் பயங்கர குவாலிட்டியாகவும் செம டேஸ்டியாகவும் கிடைக்கும். அடுத்து நம்ம ஒரு பிரியாணி ஸ்டால் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாலோட பேரே வந்து பிரியாணி தான். இவங்க வந்து பிரியாணி வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். நல்ல குவாலிட்டியாகவும் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டு ஒரு நாளையோ 2 நாளையோ வந்து வந்துடும். ஏன்னா சம்மர் லீவ் ஸ்டார்ட் பண்ணாலே சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து எக்ஸைட்டட் ஆகிற விஷயம் அது. இப்போ வந்து நிறைய வெயில் அடிச்சனால இப்போ தான் வந்து அதை போடுறாங்க. நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.